வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த காணொளியில் மிக முக்கியமாக இன்றைய தினம் 9ஆம் திகதி இலங்கையிலிருந்து வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் பேச போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம் அதனூடாக இலங்கை தன்னை மீள கட்டியமைத்து கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தும் அதே நேரத்தில் சர்வதேச நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவும் உதவி செய்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியாவும் இலங்கைக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்கா $2 மில்லியன் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா $2 மில்லியன் வழங்கியது மட்டுமன்றி அமெரிக்கா 2 C-130J சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்களையும் இலங்கைக்கு அனுப்பியிருக்கின்றது. இன்றைய தினம்தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. இதற்காக ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்கவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு நன்றியை தெரிவித்திருந்தார் என்பதும் இன்றைய நாளில் வெளிவந்த செய்திகளாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியாவும் இலங்கைக்கான தொடர்ச்சியாகவே இந்தியா இந்த நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய இராணுவத்தினர் இலங்கைக்கு இந்த மீட்பு பணிகள் எல்லாம் தொடர்ச்சியாகவே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே டிட்வா சூறாவளியானது இலங்கையை பார்த்தோம் என்று சொன்னால் சுனாமி பேரலைக்கு பிறகு பாரியளவிலான உயிர் சேதங்களையும் பொருளாதார சேதங்களையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாகவே நிவாரணங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவானது MI-17 என்ற உலங்கு வானூர்தியை அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய விமானப்படை தளத்திற்கு தான் இந்த விமானம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதே நேரத்தில் இந்த MI-17 உலங்கு வானூர்திகள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. அது பழுது பார்ப்பதற்காக திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் மீண்டும் அந்த உலங்கு வானூர்தி இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலங்கு வானூர்திகள் இலங்கையில் 270 பேரை மீட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலங்கு வானூர்தியில் 14 பேர் கொண்ட விமானப்படை குழு தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாகவே உதவுவதற்கு ஸ்ரீலங்கா விமானப்படை அணியினுடன் இணைந்து தங்களுடைய அந்த செயற்றிட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலைமையை கருத்தில் கொண்டு பார்க்கிற போது மெல்ல மெல்லமாகவே தொடர்ச்சியாகவே மீள்கட்டுமான பணிகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலைமையும் சீர் செய்வதற்காகத்தான் இவ்வாறான ரீதியில் இந்த நிவாரணங்கள் இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை தான் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாகவே பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்த சமூகம் மீண்டும் தம்மை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக மலையக பகுதியில் தான் அதிகளவான பொருட்சேதத்தையும் அவர்கள் உயிர் சேதத்தையும் சந்தித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மலையக மக்களுக்கான நிவாரண பணிகள் எல்லாம் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சில வேளைகள் அந்த நிவாரண பணிகளை கொண்டு சேர்க்க முடியாத பிரதேசங்களும் இருக்கிறது. அப்படியான பிரதேச மக்கள் மிகவும் இன்னல்களைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக சொல்லணும் என்று சொன்னால் உடனடியாகவே அவர்களுக்கான நிவாரண பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி விரைந்து செயற்படுவதற்கு அப்பாலே அவர்கள் இருக்கக்கூடிய உள ரீதியிலான பாதிப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக நிவாரணங்களை வழங்குவதை தாண்டி செயற்படுத்த வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்தியாவும் தொடர்ச்சியாகவே இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏனைய பிற நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாகவே இந்த நிலையில இருந்து மீளெழுந்து கொண்டு தொடர்ச்சியாகவே நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இனி எதிர்வரும் காலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இவ்வாறான அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். எனவே அனர்த்த முகாமைத்துவமும் சீரமைத்து அவர்களுக்கு தேவையான அந்த திட்டங்கள் இல்லாட்டி அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் முன்கூட்டியே வழங்கப்பட வேண்டும். அந்த அனர்த்த முகாமைத்துவம் தொடர்புலையும் இலங்கை கரிசனை கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் இது இந்த அரசாங்கத்தினுடைய தவறு என்று சொல்லி நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது குறை கூறிக்கொள்ள முடியாது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்தமாக இலங்கை ஆட்சி செய்த முன்னைய அரசாங்கங்கள் விட்ட தவறுகளை தான் நாங்கள் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஏன் இந்த விடயத்தை சொல்கின்றேன் சொல்லி சொன்னால், ஒரு விடயம் நடைபெறுகிறது, அதாவது ஒரு அனர்த்தம் ஒன்று வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் எப்படியாக நாங்கள் எங்களை முகாமித்துவம் செய்து கொள்ள வேண்டும், இல்லாட்டி அந்த அனர்த்தத்தில் இருந்து உயிர் சேதங்களை எப்படியாக தவிர்த்து இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு முழுவதுமான ஒரு முன்கூட்டிய திட்டமிடல் இலங்கையை பொறுத்தளவில் இல்லாமல் இருக்கிறது. எனவே இப்படியான சம்பவங்கள் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இடம்பெறக்கூடிய அனர்த்தங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான எத்தகைய திட்டமிடல்களை கைக்கொண்டு இருக்க வேண்டும், அது சட்டங்களாகட்டும், ஏனைய பல விடயங்கள் தொடர்பிலையும் கரிசனை கொள்வதற்கு இந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறது. இதே நேரத்தில் வளிமண்டலவியல் திணைக்களம் கொடுக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையிலையும் மிக அவதானமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினமும் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 4 மணிக்கு தான் அந்த அறிக்கை வெளியாகி இருந்தது. குறிப்பாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இதே நேரத்தில் வடக்கு வடமத்தியம் கிழக்கு மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களையும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தின அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்ட சில இடங்களில் நீர்த்தேக்கங்கள் காணப்படுகிறது. எனவே வெள்ளம் முற்றாக நீங்காத சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இப்படியாக மாறி காலம் என்பதனால மழை பெய்வதன் ஊடாக இவை தொடர்பிலையும் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இதே நேரத்தில் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் திருகோணமலை மாவட்டம் மற்றும் மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமானது முதல் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இடியுடன் கூடிய மழையோ அல்லது மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாகவே வளிமண்டலவியல் திணைக்களம் கூறக்கூடிய விடயங்களையும் அதிக கரிசனை கொண்டு செயல்படுவது உங்களுடைய உயிர்களையாவது பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும். இதே நேரத்தில் இந்த சீரற்ற வானிலை காரணமாக குறிப்பாக உயிர் சேதங்கள் 600 தாண்டி இருந்தது. இன்னும் சிலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். எனவே இந்த உயிர் பலிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் பார்க்கிற போது 10 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 45,420 குடும்பங்களை சேர்ந்து 1,47,885 பேர் இவர்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது இடம்பெயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிழக்கு மாகாண மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 122 வீடுகள் முழுமையாகவும் 2,182 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பலத்த காற்றினால் இதுவரை 11 வீடுகள் முழுமையாகவும் 946 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் திருகோணமலை மாவட்டத்தில் பார்க்கிற போது 11 பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கிய 214 கிராம சேவகர் பிரிவுகளில் 26,009 குடும்பங்களை சேர்ந்து 86,685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 727 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் இன்றைய தினம் வந்த செய்திகளில் பார்க்க கிடைத்தது. கிழக்கு மாகாணங்களை பொறுத்தளவில் மலையகத்துடன் ஒப்பிடுகிற போது குறைவான பாதிப்புகளை தான் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உயிர் சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது தான். ஆனால் மலையகத்தில் அதிகளவான வீடுகள் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதற்குரிய காணிகளே இல்லாத இடத்துல காணிகளை அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்களுக்கான இடங்கள் எல்லாம் தற்போது இல்லாமல் போயிருக்கிறது. இப்படியாக பார்க்கிற போது நீண்ட காலமாகவே சாதாரணமாக அவர்களுடைய சம்பள உயர்வு கூட நிறைய போராட்டங்களூடாக தான் இருந்தது. அந்த மக்களுடைய வாழ்க்கையே போராட்ட களமாகத்தான் இருந்திருக்கிறது. இப்படியாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரு அனர்த்தம் அவர்களை மிக பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. எனவே தொடர்ச்சியாகவே அவர்கள் சார்ந்தும் நிவாரண உதவிகளாகட்டும்
இல்லாட்டி அவர்களுக்கான நான் முன்னரே சொன்னது போன்று அவர்களுக்கான ஒரு நீண்ட கால தேவைகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கான காணிகள் வழங்குதல், வீடுகள் கட்டி கொடுத்தல் என்பது தொடர்பிலையும் கரிசனை கொண்டு செயல்பட வேண்டும். தொடர்ச்சியாகவே அந்த மக்களை வரக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே வாக்குகளுக்காக ஏமாற்றுவதை தான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த மக்களும் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட சில சமூகங்களில் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டு திட்டங்களாகட்டும், இந்த அனர்த்தங்களை தாங்கக்கூடிய விதத்திலான ஒரு வீட்டு திட்டங்களை கொடுக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் மோசடிகளையும் இந்த அரசாங்கம் ஊழல் மோசடிகளை எதிர்த்து போராடுவதற்காக அந்த அரசாங்கம் என்று சொல்லி தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய அரசாங்கம் நிச்சயமாக இந்த ஒரு விடயங்களையும் அதிக கரிசனை கொண்டு செயல்பட வேண்டும். அவர்களுக்கான உள பாதிப்புகளை நீக்கும் விதமாக அரசாங்கத்தினுடைய செயற்திட்டமும் தற்போது நேற்றைய தினம் அளவிலெல்லாம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதாவது பாடசாலைக்கு வரக்கூடிய மாணவர்கள், அப்படி பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருந்து வரக்கூடியவர்கள், அவர்களுடைய உளநிலை சார்ந்த விஷயங்கள் தொடர்பாகவும் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பதாக. எனவே அப்படியான ரீதியில் மலையக மக்கள் சார்ந்து அதிகமாக கரிசனை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி பதிவில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் விரிவாக ஏனைய பல விடயங்கள் வரக்கூடிய விடயங்கள் தொடர்பிலையும் பேசுவோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.